பழைய காலங்களில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு அருகில் பெரிய சுடுகாடு இருந்தது. அந்த இடத்தில் இரவு வந்தால் பயங்கரமான ஒலி, பேய், பிசாசு தொந்தரவு. கிராம மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர். இரவு ஆகும்போது யாரும் அந்த வழியாகச் செல்லவே முடியவில்லை. ஒரு நாள் கிராம மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். அம்மா, எங்களை இந்த தீய சக்திகளிலிருந்து காப்பாற்று. அவர்களின் உண்மையான வேண்டுதலை கேட்ட பராசக்தி கோபமாக அவதாரம் எடுத்தாள். ஒரு இரவு மின்னலும் இடியுமாக வானம் குலுங்கியது. சுடுகாட்டில் பெரிய தீ ஒளி எழுந்தது. அந்த தீயிலிருந்து கருமை நிறம் சிவந்த கண்கள். அம்மன் சொன்னாள், இந்த கிராமத்தை நான் காப்பாற்ற வருகிறேன். அந்த இரவே பேய்கள், பிசாசுகள், தீய சக்திகள் அனைத்தையும் காளியம்மன் அழித்தாள். அதன் பிறகு சுடுகாடு அமைதியானது. கிராம மக்கள் பயமின்றி வாழத் தொடங்கினர். பயத்தை நம்பிக்கையாக மாற்றுவேன். அதனால் சுடுகாட்டில் கோவில் கட்டினர். அம்மனை சுடுகாட்டு காளி என்று அழைத்தனர். தீய சக்திகள் நீங்கும், பயம் அகலும், தைரியம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். சுடுகாட்டு காளியம்மன் என்பது பயத்தை அழித்து தைரியம் தரும் தாய்.